அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ். பிரம்மரிஷி பிதாமக பத்ரிஜிக்கு வணக்கத்தையும் நன்றியும் கூறிக்கொண்டு, எங்கள் குளோபல் புத்தாஸ் டீம் சார்பாக அனைத்து நண்பர்களுக்கும் என் வணக்கத்தையும் நன்றியும் கூறிக்கொண்டு, இன்னைக்கு நான் பேச போகும் தலைப்பு மௌனத்தின் மேன்மை அப்படிங்கிற தலைப்புல எனக்கு என்ன புரிதல் இருக்கோ அந்த உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். மௌனம் அப்படிங்கிறது நம் உள்தன்மையோட ஒன்றி இருப்பது. தியானம்தான் அதற்கான வழி. தியானம் மூலம் மௌனத்தை எட்டுறோம். தியானத்துல நம்ம தியானியாகிய நாம் இருக்கோம். தியானம் இருக்கு, தியானிக்கப்படும் பொருள் இருக்கு. மௌனத்துல ஏதுமற்ற தன்மை, சூன்ய நிலை, அந்த அளவுக்கு போயிடும். உள்ள அந்த மெய்ப்பொருளுடன் கனெக்ஷன் ஆகுது. அதற்கு நம்ம நிறைய பிரயத்தனப்படணும். ஃபர்ஸ்ட் அமரும் போது நம்ம தியானம் கொஞ்ச நேரம் அந்த இது பண்ணும்போது எண்ணங்கள் வரும். வந்தாலும் பரவாயில்லை அப்படின்ட்டு நம்ம எந்திரிச்சு போயிடக்கூடாது. மௌனம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டா உட்காரணும். நம்ம எண்ணங்கள் நிறைய வெளி விஷயங்கள்ல போய் நமக்கு மட்டும் மனசு, நம்ம உள்ளத்துக்கும் உடலுக்கும் தீங்கு விளைவிக்காம எல்லாருக்குமே தான் அது தீங்க விளைவிச்சுக்கிட்டு இருக்கும். முந்தி காலத்துல உபவாசம் இருப்பாங்க. அப்ப எண்ணங்கள் இவ்வளோ இல்லை, அனுபவங்களும் நிறைய கிடையாது. நமக்கு இப்ப நிறைய கேட்ஜெட்ஸ் எல்லாமே இருக்கு. எல்லா மூலமுமே நமக்கு நம்மள மைண்டை குலைக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இந்த காலத்துல நிறைய இருக்கு. அப்ப மனுஷங்களுக்கு நிறைய எண்ணங்கள் கூட இல்லை. ரொம்ப இதா இன்னசென்ட்டா நல்ல ஒரு உள்தன்மையோடையும் இருந்தாங்க. இந்த மாதிரி எல்லாம் மனசு மாசுபடலை. வெளி விஷயங்கள்ல இருந்து ரொம்ப மாசுபட்டு போயிட்டோம். அந்த மாசு பிரபஞ்சம் நமக்கும் கேடு விளைவிக்காம பிரபஞ்சத்திலையும் அந்த பதிவானது போய் சேர்ந்துட்டே இருக்கு. நம்ம ஒண்ணு நினைச்சோம்னா அந்த எண்ணம் ஒண்ணும் பண்ணாது. நம்ம உள்ளதானே நினைக்கிறோம் அப்படின்னா இல்ல, அது கருமையத்துல போய் பதியும். அந்த நமக்கு அந்த ஃப்ரீக்வன்சி கெட்டது நினைச்சிருந்தோம்னா அந்த ஃப்ரீக்வன்சி ஒரு தடவை தானே நினைச்சோம் அப்படின்னு கிடையாது. அது கருமையத்துல பதிஞ்சு அந்த ஃப்ரீக்வன்சியோட கனெக்ட் ஆகும்போது கேடு விளைவிக்கும். உள்ளத்துக்கும் உடலுக்கும் சரி, மற்றவங்களுக்கும் சரி. அதனால மௌனம் இருந்து பழகு அப்படின்னு மகான்கள் எல்லாம் சொல்றாங்க. நம்ம பத்ரிஜியும் அதான் நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க. மௌனமுக்கு அந்த இதுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பா போறதுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்புற விஷயங்கள்ல இருந்து உள்நோக்கி போறதுக்கான ஏற்பாடை நம்ம தான் நமக்கே செஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் தேவையில்லாத பேச்சு பேசியே நிறைய நம்ம கேட விளைவிச்சுக்கிட்டே இருக்கோம். எல்லா இடத்துலையும் பேச்சு தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. நம்ம பேசுறது எப்படின்னா தெளிவான பேச்சு பேச பழகணும். வாக்ஷேத்திரத்திலையும் ஃபுல்லா தான் சொல்றாங்க நமக்கு. நம்ம எந்த மாதிரி பேச்சு பேசணும்னா மற்றவங்களுக்கு நன்மை தருதா அப்படின்னு பார்த்துட்டு தான் பேசணும். யார் எந்த விஷயம் கேட்டாலுமே நம்ம ஒரு தெளிவான பதிலு டக்குன்னு சொல்ற மாதிரி, புரியுற மாதிரி, 2 வார்த்தை ஒரு வார்த்தையில சொல்ற மாதிரி பழகிக்கணும். நிறைய நம்ம சொல்றோம் அப்படிங்கிற பேர்ல சுத்தி வளைச்சு அதுலயும் நிறைய எண்ணங்களை கொண்டு பேசிட்டே இருக்கிறோம். அந்த மாதிரி ஒவ்வொரு இதா நம்மள வரணும். தேவையில்லாத இடத்துல மௌனத்தை ஃபாலோ பண்ணிக்கணும். யாரோ ஒருத்தங்க நம்மளை திட்டுறாங்க அப்படின்னா நம்ம அமைதி நிலைக்கு போகணும். அந்த அமைதி அங்க கடைபிடிக்க முடியாம போனா மூச்சுல நம்ம லயமாய்க்கணும். அவங்க ஏதாவது பேசிட்டு போறாங்க அப்படின்ட்டு அந்த இதை கொண்டு வரணும். படிப்படியா ஒவ்வொரு இதையும் நம்ம இந்த மாதிரி திருப்பும்போது, ஒவ்வொரு ஸ்டெப்பா போகும்போது, நம்ம தியானத்துல அமரும்போது வெளித்தன்மைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாற்றும் போது, தியானத்துல அமர்ந்து அதுக்கப்புறம் நம்ம உள்முகமா பயணம் பண்ணும்போது அந்த மௌனத்தின் மேன்மைய நம்ம அடைய முடியும். இந்த உலகம் தோன்றதுக்கு முன்னாடி அது ஒரு சூன்ய நிலையில இருளாதான் இருந்ததாம். அங்க அமைதி,
ரொம்ப அமைதி தன்மை. எங்க எதுவுமே இல்ல. அதுக்கப்புறம் தான் அது வெடிச்சு நமக்கு அந்த சூழ்ந்தெழுத்து மாற்றல் எல்லா இடத்துலயுமே ஒவ்வொன்னா தோன்ற ஆரம்பிச்சது. எல்லாமே வந்தது அடுத்தடுத்து. ஆகாயம், அந்த பஞ்சபூதங்கள், அதுக்கப்புறம் எல்லாம் ஒவ்வொரு உயிர் அதுல இருந்து தான் தோன்ற ஆரம்பிச்சது. அது அகன்று விரிய ஆரம்பிச்சது. திரும்பியும் நம்ம தியானம் பண்ணி நல்ல இதா இருந்து திரும்பி அங்கேயே போய் ஒடுங்கிரும். தோன்றியது அங்கே இருந்து தான். அந்த இறை துகள் தான். அந்த இறை துகள் எல்லாத்துக்குள்ளயுமே இருக்குது. எங்கும் இல்லாம இல்ல. எல்லாத்துலயுமே பொருள்ல எல்லாத்துலயுமே இருக்கு. அதுதான் விரிவடைஞ்சு நாம இங்க இருக்கோம். மனம் ஒன்றிய நிலையில தான் நமக்கு அது புரிய வரும். அது ஒரு தியரிட்டிக்கலா நம்ம பேசலாம். அது உணரணும்னா நம்ம ஆழ்ந்த தியான நிலைக்கு போகும்போது தான் நமக்கு அது அறியப்படுத்தும். உள்ள இருந்து இருக்கிற அந்த உள்தன்மை மூலம் நம்ம அறிஞ்சுக்கிறோம் அதெல்லாம் என்ன அப்படின்ட்டு. அறிஞர்கள், மேன்மக்கள், மகான்கள் எல்லாமே ஏன் இந்த மௌனத்தை பிராக்டிஸ் பண்ணாங்கன்னா, இந்த உலக நன்மைக்காகவும் நம்மளும் இந்த இதுக்குள்ள வரணும்ட்டு அவங்களும் நமக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்காங்க. ஞானிகள் யாருமே ரொம்ப பேச மாட்டாங்க. அவங்க பார்வையிலேயே நமக்கு புரிய வச்சிருவாங்க. நம்மளும் அந்த பயணத்தை ஒவ்வொரு மனிதனும் தொடரணும் அப்படிங்கிறாங்க. வேதாத்திரி மகரிஷி கூட சொல்வாங்க, நம்ம காந்திஜி அவ்வளோ ஆத்ம பலம் எப்படி வந்துச்சுன்னா, அவங்களுக்கு ரொம்ப இந்த மௌனம் பழகி பழகி தான் நம்ம நாட்டுக்காக ஒரே ஒரு அரசியல் தலைவர் இவ்வளோ பெரிய நாட்டு மக்களை வழிநடத்தி சுதந்திரம் அடைய வச்சாருன்னா, அவரு மௌனம் பழகியதால் தான் அப்படின்னு அடிக்கடி சொல்வாங்க. அந்த அளவுக்கு அந்த மௌனம் மூலம் அவ்வளோ ஆத்ம பலம் பெற்று எல்லாத்தையுமே அகிம்சையில வழிநடக்க செய்து நமக்கு இத்தனை பெரிய இன்பத்தை கொண்டு வந்தாங்க. சுதந்திரமா இருக்கிறதுக்கு நமக்கு வழிகாட்டினாங்க. நம்மளும் நம்ம புலன்களை அடக்கி நம் உள்முகமாக திரும்பும்போது நமக்கும் அது நன்மை. நம்ம சுத்தி உள்ளவங்களுக்கும் அது நன்மையைத்தான் கொடுக்கும். எப்படி அது நம்ம ஒவ்வொன்னா கொண்டு வரணும் அப்படின்னு பேசும்போது அந்த இதுல கவனம் செலுத்தணும். லிவிங் இன் த மொமெண்ட். என்ன பேசுறோம், கரெக்டா பேசுறோமா அப்படின்னு. அது நம்ம என்ன செய்கை செஞ்சாலும் வேற எண்ணத்தோட செய்வோம். அந்த எண்ணங்கள் வேண்டாம். அது என்ன செய்யறோமோ, சமைக்கும் போது காய் நறுக்குனாலும் அதுல ஒன்றிடணும். அந்த காயில மட்டுமே கவனம் இருக்கணும். அங்க நான் நறுக்கிறேன் அப்படிங்கிற இது இருக்கக்கூடாது. அதுல ஒன்றி இருக்கணும். நான்ங்கிற அந்த தன்மை இல்லாம போயிடணும். இப்படி ஒவ்வொரு செயல் செய்யும் போதும் அது கவனிக்கப்பட்டுட்டே இருக்கும்போது விழிப்புணர்வு மேலோங்கும். இந்த மாதிரி விழிப்புணர்வு வர வர நம்ம அந்த இடத்துல மைண்ட்ஃபுல்னஸோட இருக்கிறோம். வேற சிந்தனைகள் வரல. அப்ப எண்ணங்களும் வரல. நமக்கும் நன்மைதான், மத்தவங்களுக்கும் நன்மைதான். இப்படி ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு காரியங்களும் செய்யும்போது அந்த தன்மையில நிலைச்சிருக்க பழகணும். கொஞ்சம் கொஞ்சமா தொடர் மௌனம் இருந்தாதான் நமக்கு நம்ம உண்மைத்தன்மையோட ஒன்றி இருக்க முடியும். ஒரு நாள் 2 நாளையில இதெல்லாம் நமக்கு கிடைக்காது. அந்த உள்தன்மை நம்மள தானாவே வழிநடத்தி இறை ரகசியங்களை தெரியப்படுத்தும் நமக்கு. நமக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். விடைகள் தெரியாம நிறைய இருக்கும். அதற்கான விடைகள் எல்லாம் அந்த மௌனத்தின் மூலம் நமக்கு கிடைக்கும். காரைக்கால்ல வேதாத்திரி மகரிஷி இருக்கும்போது அவங்க தியானம் பண்ணாங்க. 15 நாள் தொடர் மௌனம் இருந்திருக்காங்க. 10 நாள் நல்ல நிலையில அந்த தியானம் போய்கிட்டே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 11வது நாள்ல இருந்து அவங்க என்னென்ன சந்தேகம் இருந்ததோ அதுக்கான விடைகள் நிறைய உள்ளுணர்வா அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. கவிதை மூலமும் அவங்களுக்கு கிடைச்சதாம். நிறைய விஷயங்கள் மௌனம் இருந்து பழகும்போது கிடைச்சது அப்படிங்கிறாங்க. நம்ம ஒரு எண்ணம் எண்ணும்போது கருமையத்துல போய் பதிவாகி நம்ம மரபு வழியா அதை அப்படியே அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கும் அதை போக வைக்கிறோம். நம்ம நல்ல எண்ணங்களை எண்ணுவதை விட்டுவிடக்கூடாது. நம்ம அடுத்தடுத்து வரும்
குழந்தைகளுக்கும் அடுத்தடுத்து வர அந்த ஜெனரேஷன்ஸ் நல்லா இருக்கணும்னா, நம்ம இப்ப உள்ளவங்க எல்லாருமே தியான நிலையில நம்ம இதெல்லாம் கத்துக்கணும். இது அவசியமானது கூட. காந்திஜி ஒரு தடவ இங்க போயிருக்காங்க. அ சவுத் ஆப்பிரிக்கால அவங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. வக்கீல் தொழில் பிராக்டிஸ் பண்ணும்போது ஒரு ஆசிரமத்திற்கு போயிருக்காங்க. அங்க போம்போது ஆசிரமத்துக்கு வளாகத்துக்குள்ள நுழையும்போதே ஒரு அமைதியான இது இருக்கிறத உணர முடிஞ்சது. உள்ள போய் பார்த்தா எல்லா துறவிகளும் ரொம்ப அமைதியா இருக்கிறாங்க. யாரும் ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கல. ரொம்ப அமைதியா, அவ்ளோ அமைதியா எல்லாருமே இருக்காங்க. இவங்க கேட்டாலும் ஏதாவது கொஸ்டின் கேட்டாலும், அவங்க சைகை மூலம் மரியாதையா தான் பதில் தெரிவிக்கிறாங்க. ஆனா, ஒரு பேச்சு கூட அவங்கள்ட்ட இருந்து வரல. இவங்களுக்கும் அங்க போனவுனே அந்த வைப்ரேஷன்ஸ்க்கு கனெக்ட் ஆயிட்டு, மனசு ஒரு விதமான அமைதியோட இருந்ததாம். ரொம்ப மகிழ்ச்சியாவும் இருந்ததாம். அந்த அவங்க இருக்கிற அமைதி பார்த்தா, இவங்க எல்லாம் ஊமையோ! அப்படிங்கிற மாரி கூட ஒரு நேரம் எண்ண தோணுச்சாம் அவருக்கு. அப்படி எல்லாரையும் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு, அவங்க தலைமை குரு அந்த துறவிகிட்ட போனாங்களாம். போயிட்டு, ஏன் அவசியமானது கூட பேசாம இவங்கெல்லாம் இவ்ளோ அமைதியா இருக்கிறாங்க? அப்படின்னு கேட்கும்போது, அந்த துறவி சொன்னாங்களாம், நம்ம கூச்சலு, சப்தத்துக்கே பழகிட்டோம். இந்த மனிதர்கள் படைப்பு ரொம்ப ஃபெயிலரான படைப்பா போச்சு இப்ப. எண்ணங்கள், சப்தங்கள், வெளி விஷயங்கள தன்னை செலுத்தி செலுத்தி அந்த உள்முகமாக இருப்பத உணரல. அந்த உள்ளுணர்வு மூலம் தான் நம்மளோட செயல்கள் வரும்போது, அது நல்ல இதா இருக்குது. அந்த இதுக்கு நாங்க மத்த அந்த உலக இதுக்கு அமைதி அந்த காக்குறதுக்காக இவங்களோட இது எல்லாருமே அந்த தன்மையில இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு நிறைவாவும் இருக்கும். அந்த பிரபஞ்சம் முழுதும் இவங்க வைப்ரேஷன் மூலம் அத தூய்மைப்படுத்துறாங்க. அப்படி நம்மளும் ஒவ்வொருத்தரும் நம்ம அந்த அமைதி நிலையை ஏற்படுத்திட்டு தியானம் பண்ணும்போது, அந்த பிரபஞ்சத்துக்கு செய்கிற சேவை தான் இது கூட. எண்ணங்களால மாசுபட்டு போய் இருக்கு. நிலம், காற்று, நீர், நெருப்பு எல்லாத்துலயுமே ஒரு மாசு வந்தா அத ஏதோ ஒரு வழியில நம்ம அத இது பண்ண முடியும். சரி பண்ண முடியும். ஓரளவு தான் பண்ண முடியுது எல்லாமேவும். அவ்ளோ அடைஞ்சு கிடக்கு. எல்லா இடத்துக்கும் மனுஷனோட செயல் தான் இதெல்லாம். எப்படி நம்ம இந்த பிரபஞ்சத்தையும் தூய்மைப்படுத்துறது அப்படின்னா, நம்ம மௌனம் சாதிச்சு தான் எல்லாமே அந்த இதுக்கு ஒரு அமைதி தன்மைக்கு கொண்டு வர முடியும். மக்கள் இப்ப நான் இங்க ஒரு எண்ணம், தவறான எண்ணம் இருந்தா, அது போயி எப்ப அது ரொம்ப ந அ ஒரு ஃப்ரீக்வென்சில இருக்குன்னா, அதே ஃப்ரீக்வென்சில உள்ள ஆட்கள கூட்டிட்டு நான் ஒரு கோவமோ, இதோ வச்சிருக்கும்போது, அது என்னுள்ள இருந்து அது வெளிப்படுத்துறதுக்கு அது இது பண்ணும். அதனால நல்ல எண்ணங்கள் இருக்கும்போது மட்டுமே நம்ம நல்ல சூழ்நிலைய உருவாக்க முடியும். அது எல்லாருக்குமேவும் நல்லது. ம பேசா நோன்பு இருக்கணும் அப்படிங்கிறாங்க. நம்ம பேசுவதையும் குறைச்சு பேச சொல்றாங்க. மௌனம் நம்ம தொடர் மௌனம் ஒரு 3 நாள் இருங்க. அ இல்லாட்டி நல்லா இருக்கணும்னு நெனச்சா 7 நாள் கூட இருக்கலாம். இல்ல 3 நாளு, இல்லாட்டி டெய்லி ஒரு 2 மணி நேரமாவது இருங்க அப்டின்னாங்க. அதுவும் முடியாத பட்சத்துல என்ன சொல்றாங்கன்னா, மத்தவங்க பேசும்போது உங்களுக்கு பிடிக்காதவங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறவங்க பேசும்போதாவது மௌனத்த கடைப்பிடிங்க அப்டிங்கிறாங்க. அப்ப எவ்வளவோ பிரச்சனை இல்லாம போயிருது. அந்த மௌனத்தினால மேன்மை எ பத்தி இதுல நெறைய சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆசிரமத்துல அவங்க சொல்றாங்க, இந்த உள்ளுணர்வு வழி நடத்துதுல்ல, அந்த உள்ளுணர்வு வழி நடத்துறதுனால, எல்லா பிரபஞ்சம் முழுக்கும் தூய்மை அடைஞ்சு, அந்த எண்ணங்களும் இல்லாம ஒரு குறிப்பிட்டவங்க நம்ம கூட குரூப்பா மெடிடேஷன் நம்ம இதுலயும் பிரமிடு சென்டர்லலாம் இதெல்லாம் நடத்துறாங்க. இதுவும் உலக நன்மைக்காக தான். நமக்கும் நாம நன்மைய செஞ்சுக்கிறோம். மத்தவங்களுக்கும் இந்த மௌனத்தின் மூலம் நெறைய நம்ம நம்மளால முடிஞ்ச அந்த சேவைகள செஞ்சுட்டு இருக்கோம். நமக்கு மட்டுமே ஆனதல்ல அது. எல்லாருக்கும் தான் அப்டின்னும் அத உணர்த்துறாங்க. காந்திஜி இந்த இது ரொம்ப புடிச்சு போச்சு. அவங்க அங்க இருந்த அந்த துறவி சொன்ன அந்த வார்த்தைகள் ரொம்ப புடிச்சு போச்சு. மௌனத்தின் மூலம் தான் எல்லாம் நம்ம வெற்றி அடைய முடியும். நம்ம உள்ளுணர்வு வழிநடத்துது. எல்லாமே இந்த மௌனம் மூலம் சாதிக்க முடியும். அதனால தான் இங்க உள்ளவங்க அத கடைப்பிடிக்கிறாங்க.
அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவங்க அந்த இத அ நல்லா அ அந்த இது மேல ஆசை வந்துருச்சு. வந்து நம்ம இந்தியாக்கும் நம்ம இந்த மாரி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து தன்னுடைய வாரம் திங்கள் கிழமை மௌனம் கடைப்பிடிச்சாங்க. ரொம்ப ஆத்ம பலம் பெற்றாங்க. அந்த ஆத்ம பலத்தினால நம்மளால முடியும் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ட் எண்ணம் வருது. மத்தவங்களையும் அவங்க கூட சார்ந்தவங்களையும் மௌனம் இருக்கிறதுக்கு பழக்குறாங்க. அந்த சக்தி தான் அவங்கள நம்ம நாட்ட வழிநடத்த செஞ்சது. நமக்கு எதுவுமே பண்ணாம மௌனமோ, எந்த தியானமோ எதுவும் செய்யாம இருந்தா, இவ்ளோ அளவுக்கு நம்பிக்கை வராது நமக்கு. நமக்கு ரொம்ப நம்பிக்கைய கொடுக்குது. அந்த நம்பிக்கை மூலம் நெறைய வெற்றி அடையலாம். சாதாரண மனுஷங்க கூட மௌனம் கடைப்பிடிச்சாங்கன்னா, இப்ப ஒரு பெரிய தொழிலதிபரே கூட அவங்க நிலையில மௌனம் கடைப்பிடிச்சா, அந்த இதுல அவங்க நல்ல வெற்றி அடையலாம். அந்த உச்ச கட்ட வெற்றிய அடைய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஆன்மீகவாதிகள் கூட, தியானிகள் அவங்கெல்லாம் கூட இந்த மௌனம் கடைப்பிடிக்கும்போது, அந்த ஞானம் அப்படிங்கிற அந்த உச்ச வரம்ப நம்ம அடைய முடியும். இந்த பிரபஞ்சத்தின் ரகசியம் எல்லாமே நமக்கு உணர்த்தப்படும் அப்படிங்கிறாங்க. இப்ப அவங்க மௌனம் இருந்து தான் நெறைய ஞானிகளோட எண்ணங்கள் அவங்க எண்ணம் கிடையாது. அது அவங்களுக்கு பெற்ற அறிவு, பேரறிவு எல்லாமே அந்த அலை சூழல்ல அங்க ஃபுல்லா இருக்குது. அந்த பிரபஞ்சத்துல எல்லாமே இருக்கு அந்த இது. அது எப்படி நம்ம ரெட்ரீவ் பண்ண முடியும்? அந்த அவங்களோட நிலைக்கு போம்போது தான் நமக்கு அந்த பேரறிவுக்கான அந்த இத நம்ம ரிசீவ் பண்ண முடியும். அதுக்கு அவங்களோட ம அ இத பின்பற்றி நம்ம மௌனம் இருக்கும்போது, அவங்களோட கனெக்ட் ஆயிக்கிறோம். ஒரு குரு இருந்தாரு, மௌன குரு. அவங்க வந்து மிகப்பெரிய குரு அவங்க. ரொம்ப அமைதியா, யார்ட்டயுமே எதுவுமே பேசுனதில்ல. அவங்க சீடருக்கு ஒரு ஆசை, அவங்க மேல பரணி பாடணும் அப்டின்ட்டு. அது அவங்கள பத்தி பரணி பாடுறதுன்னா, 100 ஞானப்படை, குதிரைப்படை இதெல்லாம் ஜெயிச்சுட்டு வந்தவங்களுக்கு தான் பரணி பாடுவாங்க. போர்க்களத்துல வந்து ஜெயிச்சவங்க அந்த மாவீரனுக்கு பரணி பாடுவாங்க, புலவர்கள் எல்லாம். இவருக்கு ஆனா அவங்க குரு மேல பாடணும் ஆசை. இவ்ளோ ஆ மௌனம் இருந்திருக்காங்களே, இவங்க மேல பாடணும்னு பாடி, அத அறிஞர் சபைக்கு எடுத்துட்டு போறாங்க. ஆனா, அங்க உள்ளவங்க அத ஒத்துக்கல. அது எப்படி மாவீரனுக்கு தான் பாடுவோம். இவங்க வந்து சாதாரண முனிவர் தானே அப்படிங்கிற மாரி பேசுறாங்க. வாங்க நீங்க எங்க ஆசிரமத்துக்கு, எங்க குருவ பார்க்க வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. அங்க ஆசிரமத்துல போய் உட்கார்ந்துருக்காங்க. எல்லாரும் உட்கார்ந்திருக்கும்போது, அவர் எதுவுமே பேசல. அமைதியா இருக்காங்க. சுத்தி உள்ளவங்களும் எல்லாம் இவங்க போனவங்களும் எதுவும் பேசல. சரி பேசுவாங்க கொஞ்ச நேரம் கழிச்சுன்ட்டு உட்கார்ந்துக்கிட்டாங்க எல்லாரும். உட்காரும்போது 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம், 3 மணி நேரம் ஆச்சு. அவங்க எல்லாருமே சும்மா அப்படியே உட்காரும்போது, அவங்களுக்குள்ளேயே டிராவல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. எவ்வளோ நேரம் அப்படி பார்த்துட்டே இருக்க முடியும்? அப்படியே அவங்களும் கண்ண மூடி அந்த ஞானியோட வைப்ரேஷன் இவங்களுக்கு அப்படி கனெக்ட் ஆயிருச்சு. அந்த அலைக்குள்ள வந்துட்டாங்க. வந்து அந்த நிலையில தியானம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களுக்கே அறியாம, அவங்களுக்கே தெரியல அது. மனமே அவங்களுக்கு அசையல. மனமற்ற நிலைக்கு உள்ள போயிட்டாங்க ஆழ்ந்து. அப்ப 3 நாள் ஆச்சு. அவங்களுக்கும் அது தெரியவே இல்ல. அவங்க உட்கார்ந்துருக்காங்கங்கிறது, அவங்க அந்த தன்மை அப்படிங்கிற எல்லாமே அவங்களுக்கு மறந்து போச்சு. எதுவுமே இல்ல. ஏதுமற்ற தன்மையில அவங்க எல்லாமே அப்படியே இருக்காங்க. குரு வந்து லேசா அசஞ்சாங்க. அந்த அசையும்போது இவங்க மனமும் அசைய ஆரம்பிச்சுருச்சு. அப்பதான் உணர்ந்தாங்க, நம்ம இங்க வந்து 3 நாள் ஆச்சா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் மனத்தை அடக்குன அந்த ஐம்புலன்களும் ஒடுக்கி அடக்குறதுங்கிறது எவ்ளோ பெரிய விஷயம். அ அது எவ்ளோ இதா நம்மளையும் நம்ம இதுக்குள்ளேயே வரல இருந்தாலும், அவங்க அலை சூழலுக்கு நம்மளும் கனெக்ட் ஆகி இந்த அளவுக்கு உட்கார்ந்ததே தெரியல. ஒரு ஆனந்த நிலைய அவங்களும் உணர்ந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது, கண்டிப்பா உங்களுக்கு பரணி பாடுறது தான் மாவீரனுக்கு பாடுறத விடவும் உயர்வானது அப்படின்னு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. மௌனத்தின் மேன்மை அப்படிங்கிறது இதுதான். நம்ம மௌனம் இருக்க இருக்க யாரு நம்ம மேல எந்த இது வச்சிருந்தாலும், நம்ம அலை சூழலுக்கு மாறி அவங்களும் அந்த தன்மைக்கு மாறிருவாங்க. அதுக்கு நம்மளு தான் பிரயத்தனப்படணும். மத்தவங்கள நம்ம ஃபோர்ஸ் பண்ண முடியாது. வீட்லயே கூட ஏதாவது ஒரு
பிரச்சனையோ ஏதோ இருந்தாலும், மௌனம் அந்த நேரத்துல மௌனம்னா வெளியில ஒண்ணும் பேசாம வாய மூடிட்டு இருந்தா அது வேலைக்கு ஆகாது. உள்ள அந்த அமைதி தன்மைய கொண்டு வந்துக்கிறணும். அதுக்கு தான் டெய்லி டெய்லி பிராக்டிஸ் பண்ணும்போது அது வந்துரும். எல்லாமே நம்ம சுத்தி உள்ளவங்களும் நம்ம மூலம் ரொம்ப நன்மை அடைய முடியும். அங்க அன்பு தான் நிறைஞ்சிருக்கும். இந்த தன்மைய தான் அந்த ஞானிகள் உலக மக்கள் அனைவருக்கும் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. இந்த சுனாமில கூட அ பறவைகள், மிருகங்கள் எல்லாமே அந்த உள்ளு தன்மையோட தான் இருக்குது. உள்ளுணர்வு அதுக்கு தெரியுது. அ இப்ப ஒரு பிரச்சனை இந்த இடத்துல அப்டின்னா, அது ஓடிரும். அதுக்கு தெரியும். நமக்கு பேசி, பேசி, பேசி அந்த உள்ள உள்ளத கவனிக்காம போயிட்டோம். வெளி விஷயங்கள் தான் காதுக்கு கேட்குது. சப்தங்கள் தான் கேட்குது. உள்ள நமக்கு பேசிட்டே இருக்கான். நம்ம பேசாத போது இறைவன் இப்பயும் நம்மள்ட்ட பேசிட்டே தான் இருக்கான். அது எப்ப உணர முடியும்னா, அந்த மௌனத்துல தான் அத உணர முடியும். மனைதி ம மனது அமைதியா இருக்கிற அந்த நிலையில கடவுளோட நம்ம கனெக்ட் ஆகி, அந்த அமைதி தன்மைக்கு போம்போது, நெறைய விஷயங்கள் உணர்த்துவாரு. சுனாமி டைம்ல அ ஒரு உயிருக்கும் மத்த உயிர்களுக்கு தீங்கே இல்ல. சின்ன சின்ன உயிரினங்கள் எல்லாம் தப்பிச்சிருச்சு. மனுஷங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம் இருந்தது. ஏன்னா, அவன் உள்ளுணர்வ ஃபாலோ பண்ணாததுனால தான். அந்த மௌனத்தின் மூலம் நம்ம அத கடைப்பிடிக்கும்போது நமக்கு கிடைக்குது. தியானம் பண்ணும் ஒவ்வொருத்தரும் இது அவங்க இதுல கண்டிப்பா உணர்ந்திருப்பாங்க. என்னோட அனுபவம் ஒண்ணு இங்க ஷேர் பண்ண விரும்பிக்கிறேன். அப்ப 3 நாளு ரொம்ப பேசல. எங்க அம்மாக்கு உடம்புக்கு முடியாம இருந்தது. ஆப்ரேஷன் பண்ண கூட்டிட்டு போயிருந்தோம். யார்ட்டயுமே பேசல. அது உள்ள ஒரு பயம் எல்லாமே இருந்தது. நான் தியானம் பண்ணிட்டே இருந்தேன். ஹாஸ்பிட்டல்ல 3 நாள் கழிச்சு ஆப்ரேஷன் அப்படிங்கும்போது, என்ன டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு நான் எல்லாமே அ ஒரு சரண்டர் நிலைக்கு எது இருந்தாலும் எனக்கு ஏத்துக்கிற பக்குவமும் தாங்க. அ நான் அப்படியே மூச்ச தான் கவனிச்சேன். கெட்ட எண்ணம் வரும்போதும், அந்த மூச்சு கவனிக்கிறது அப்படியே உள்ள அப்படியே ஆழ்ந்து போக போக, நைட்டு தூங்கும்போது எனக்கு ஒரு இது கிடைச்சது. உள்ளுணர்வு. அது சத்தமா இன்னும் அந்த இது எனக்கு தெரியல. இன்னமும் அதற்கான இது இன்னும் நெறைய மௌனம் பிராக்டிஸ் பண்ணா தான் எனக்கும் அந்த புரிதல் கிடைக்கும். அப்ப வெற்றி, வெற்றி, வெற்றி அப்படின்னு வந்தது. அதுக்கப்புறம் எங்க அம்மாட்ட இத சொன்னேன். அம்மா கண்டிப்பா அ நல்லா தான் திரும்பி வருவீங்க அப்படின்னு சொன்னேன். அந்த ஒரு விஷயம். அடுத்து இன்னொரு நாளு ஏதோ ஒரு பிரச்சனையில நான் மாட்டிட்டு இருக்கும்போதும், ஃபுல்லா வந்து அ மௌனம் அப்பல்லாம் இல்ல. ஒரு கொஞ்ச நேரம் தியானம் பண்ணுவோம். பண்ணிட்டு வீட்டு வேலையிலயும் மைண்ட்ஃபுல்னஸ்ஸா பண்ணிட்டு இருக்கிறோம். அடுத்து இந்த கிளாஸ்களுக்காக நோட்ஸ் எழுதுறது, அப்ப நாங்க ஸ்பிரிச்சுவல் டேப்லெட் அந்த இது படிச்சுட்டு இருந்தோம். படிக்கிறதுக்கு நீ எக்ஸாம் வருதுன்னா, அத ஃபுல்லா அந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்றது, அத படிக்கிறது அதுக்குள்ளேயே அப்படியே ஆழ்ந்து போயிறது. ஒரு விஷயம் பண்ணேன்னா, எனக்கு வெளியில என்ன நடக்குதுன்னே மறந்துரும். எனக்கு கேட்காது காது. அந்த நேரத்துல ஒண்ணுமே அது என்னோட இயல்பா என்னன்னு தெரியல. அப்படி யார் கூப்பிட்டாலும் காதே கேட்காது. ஆ எல்லாரும் செவிடு கூட நெனச்சுக்குவாங்க. அந்த அளவுக்கு அந்த இதுலயே தான் இருப்பேன். ஆ அப்ப எனக்கு ஒரு விஷயம் கஷ்டமா இருந்தது. அந்த இத யோசிச்சுட்டு திட்டு வாங்கியிருந்தேன் நல்லா. யோசிச்சுட்டு விட்டுட்டேன். அத பத்தி யோசிக்கல. நைட்டு எனக்கான ஆன்ஸரு "உன் உள்ளொளியில் தேடு, வெளியில் தேடாதே" அப்படின்ட்டு வந்தது. இப்படி நெறைய நமக்கு கைட் பண்ணுது. உள்ளுணர்வு வந்து நம்ம வருத்தப்படும்போது, மத்தவங்கள்ட்ட போய் நம்ம கேட்க வேண்டாம். நமக்கான இது ஒரு ஆறுதல் தேடுவோம். தியானம் பண்ணிட்டு வரும்போது, நமக்கே அது உள்ள ஏற்கனவே உள்ள இருந்தத வெளிக்கொண்டு வருது அது. நம்ம கூட பேச அது காத்துட்டே தான் இருக்கு. நம்ம புரியாம அப்படியே வெளி முகமாவே திருப்பிக்கிட்டு எல்லார்ட்டயும் பேசுறோம். இப்படி நடந்தது அப்படி அந்த நிலைக்கு தான் போறோமே தவிர, உள்ள நமக்கு கைடன்ஸ் கிடைக்கிறது அப்படிங்கிறது நம்ம மறந்துடுறோம். பல பிரச்சனை நமக்குள்ள பிரச்சனைகளுக்கான தீர்வு நமக்குள்ள இருந்தே விடை கிடைக்கிறத நம்ம ஆழ்ந்து தியானம் பண்ணும்போது அத உணர முடியுது. இப்படி ஒவ்வொரு விஷயமும் நெறைய அனுபவங்களும் நெறைய தியானிகளுக்கும் இந்த மாரி கிடைச்சிருக்கும். எப்பவுமே அந்த மௌனத்த நம்மளும் டெய்லி 1 மணி நேரமாவது உட்கார்ந்து அத கடைப்பிடிக்க பழகிக்கிருவோம். அப்பதான் அந்த உண்மை தன்மை என்ன?
அப்படிங்கிறது உற்று நோக்கும் பண்பு நமக்குள்ள வரும். திருவள்ளுவர் கூட அடக்கம் அமரருள் உய்க்கும் அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும் அப்படிம்பாங்க. நம்ம ஐம்புலன்களை அடக்கி நம்ம உள்முகமா திரும்பும்போது எல்லாமே நம்ம நன்மை பெறலாம் அப்படிங்கிறாங்க. இந்த மனத்தோட மாசுகளும் எல்லாம் நீங்கிரும். இப்ப நம்ம ஒரு சில பேர் மனசிதைவு அந்த மாதிரி கூட ஆட்பட்டிருப்பாங்க. அது எண்ணங்களால அவங்களுக்கு இருக்கும். அவங்க தியானம் பண்ண முடியாது. அவங்க ஒரு நிலையில இருக்க மாட்டாங்க. ஆனாலும் ஹை எனர்ஜியோட இருப்பாங்க. ஒரு நேரம் லோவா இருப்பாங்க, இல்ல எக்ஸ்ட்ரீமா இருப்பாங்க. அவங்க தியானம் பண்ண முடியாது. அவங்க சுத்தி உள்ளவங்க தான் அவங்களுக்காக இந்த மௌனம், தியானம் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணணும். பிராக்டிஸ் பண்ணும்போது அவங்களுக்கான அந்த அந்த நோய் குணமடைய நம்ம கண்கூடா பார்க்கலாம். 50% ஆகும். இவங்களுக்கு தான் கஷ்டம். அவங்கள பாத்துக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம் அவங்களால. அவங்களுக்கு என்ன பண்றோம் கூட தெரியாது. இவங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அதனால இவங்க தான் சுத்தி உள்ளவங்க, அவங்க வீட்டுல உள்ள ஆளுங்க தியானம் பண்ணும்போது அவங்களுக்கான இது ஏன் அப்படி சொன்னா, நம்ம மௌனம் கடைப்பிடிக்கிறோம் ஒரு நேரத்த வச்சு. நமக்குள்ள அமைதி வந்துருது. வேற சிந்தனைகள் வரல. நம்ம அந்த அமைதித்தன்மை, அந்த வைப்ரேஷன் நம்ம வீட்டுக்குள்ள ஃபுல்லா பரவுது. பரவும்போது அந்த நோயாளி மனச்சிதைவு மட்டுமில்ல, எந்த நோயாளி பெட்ரிடனா உள்ளவங்களுக்கு கூட நம்ம பண்ணும்போது அந்த அமைதி தன்மையில அந்த வைப்ரேஷனு ஃபுல்லா அந்த வீடு ஃபுல்லா இதாகும்போது அவங்க அந்த நோயில இருந்து விடுபடுறாங்க. நமக்கும் ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது. அந்த நோய் கூட ரொம்ப மனசோ ஏதோ ஒரு நோயில கஷ்டப்படுறவங்க கூட எந்தவித இதுவும் இல்லாம கரெக்டா அந்த மௌனம் 3 நாள் இந்த மௌனம் கடைப்பிடிப்போம் அப்படின்ட்டு எண்ணங்களே இல்லாம போய் ஒடுங்கி இருக்கும்போது கண்டிப்பா அந்த நோய் குணமாகுது அப்படின்னு சொல்றாங்க. அந்த சுரப்பிகள் எல்லாம் கரெக்டான இதுக்கு சுரந்து அந்த நோய் எல்லாம் போயிருது. தன்னாலேயே தன்னை அது நல்லா மாத்திக்கிறது. நல்ல அந்த நாடி நரம்புகள் எல்லாமே சுத்திகரிக்கப்படுது அப்படிங்காங்க. இதுதான் மௌனத்தோட மேன்மை. இன்னும் இன்னும் நம்ம மௌனம் பிராக்டிஸ் பண்ணும்போது தான் அது புரிய வரும். ஓரளவு தான் நான் பிராக்டிஸ் பண்ணதுனால நான் உணர்ந்ததை சொல்ல முடியுது. இப்ப தொடர் மௌனம் 11 நாள் அந்த மாதிரி நம்ம பழகும்போது நமக்கும் அந்த ஆழ்ந்த சிந்தனை வரும். நம்மளும் மத்தவங்களுக்கு அந்த ஞானிகள் மகான்கள் மாதிரி நம்ம உணர்ந்ததை அழகா சொல்லலாம். அதனால ஒவ்வொருத்தங்களும் நம்ம வீட்டுக்கு நன்மை தரணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த நோய் நொடியில இருந்து எல்லா பிரச்சனைகளும் காரணம் இந்த பேச்சு எண்ணங்கள் இதுதான். இதுல இருந்து விடுபட்டு நம்ம நல்ல ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா மௌனத்தை கடைப்பிடிக்கணும். இயற்கை ஃபுல்லாவே நிறைவான தன்மை தான். மனிதர்கள் தான் ஏற்படுத்திட்டோம் இந்த கஷ்டங்கள். எல்லா கஷ்டங்களுமே இயற்கைக்கு கஷ்டம், மனசுக்கு கஷ்டம், மத்தவங்க உயிருக்கு கஷ்டம் எல்லாமே மனுஷங்க தான் கொடுக்குறோம். அதனால அந்த நம்ம எந்த அளவுக்கு நம்ம தன்மையை மாத்துறோமோ, இனிமையா இருக்க முடியுமோ, அந்த அளவுக்கு நமக்கு அதை ரிசீவ் பண்ண முடியும். சுற்றுச்சூழலுக்கும் நம்மளால நன்மை தான் அப்படின்னு இந்த மௌனம் மூலம் எவ்வளோ அளவுக்கு நமக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு. நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இந்த உரையை முடிச்சுக்கிறேன் மாஸ்டர்ஸ். நன்றி. அனைத்து மாஸ்டர்ஸ்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.